இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியத்தில் ஒரு பிரியாணி கஞ்சி தான். ஸோ நான் எடுத்துருக்கிற சிறுதானியம் வந்து குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி வந்து 2 டம்ளர் எடுத்திங்கன்னா பாசிப்பருப்பு 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த கஞ்சி வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட சிறுதானியத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு குக்கரில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே பிரியாணிக்கு தேவையான எல்லா ஹோல் ஸ்பைசஸும் நெய் விட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பூண்டி தட்டி போடுங்க, அது ஒரு அரோமா வந்து நல்லாயிருக்கும். அண்ட் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டு உப்பு போட்டு அவ்வளோதாங்க மசாலா, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் மின்ட் இது வந்து ஃப்ளேவருக்காக அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி கழுவுற எந்த தண்ணியுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ஒரு பாட்டிலில் பிடிச்சி என்னோடய செடிக்கு ஊற்றிடுவேன். அண்ட் கஞ்சிக்கு தேவையான தண்ணி ஒரு 3 டம்ளர் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் 6-7 டம்ளர் தண்ணி விட்டுட்டு வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா சுடுதண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் எக்ஸாக்ட் கன்சிஸ்டன்சிக்காக. இப்போ நான் வந்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். எக்ஸாக்டாக கன்சிஸ்டன்சி வந்து செம்மையாக வந்துருந்துச்சு. அண்ட் ஃப்ளேவராக வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் சுடுதண்ணி வச்சுக்கிட்டேன், தேவைன்னா கஞ்சி மாதிரி குடிக்கிறதுக்கு, இல்லைனா இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்னோடய டிஃபன் என்ஜாய் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.